எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கள். ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான் ஒண்ணு, போட்டு விட்டு போங்கள். அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். தன்னை பல கட்சிகள் பேரம் பேசி அழைத்துள்ளதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு இடைத்தேர்தல் பரப்புரையில் தெரிவித்துள்ளார். தமிழர்களே, இன பற்று கொள்ளாதீர்கள், இன உணர்வு கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள் என்றார். அந்த மகனின் வார்த்தையை எண்ணி பாருங்கள். அவன் சொன்னான், நான் இறந்தால் திமுகவின் கொடியை, அந்த இருவண்ண கொடியை என் நெஞ்சின் மீது போர்த்தி புதையுங்கள் என்று சொன்னான். அவனே இறுதி நாளில் சொன்னான், மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானா என்று சொன்னான். ஏன் சொன்னான்? அவன் மானமுள்ள தமிழன், அதனால் சொன்னான். நாங்கள் ஏன் நிற்கிறோம்? மானமுள்ள தமிழர்கள் இந்த தீய அரசியல் சக்திகளை ஒழித்து தூய அரசியலை தமிழர் நாட்டில் நிறுவ வேண்டும் என்பதற்காக நிற்கிறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகளை ஆழ்ந்து கவனியுங்கள். சரி என்று பட்டால் வாக்கு தாருங்கள், இல்லை அவர்களுக்கே போடுங்கள். எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்கள். ரோட்ல போட்டு விட்டீர்கள், இனி சுடுகாட்டில் போட வேண்டியதான் ஒண்ணு, போட்டு விட்டு போங்கள். அவர்களுக்கு வாக்கை போடுங்கள், எங்களுக்கு வாக்கரிசி போடுங்கள். வேற ஒன்றும் சொல்வதற்கில்லை. இதுபோல தொடர்ந்து தோற்றாலும் துவண்டு போகாமல் நம்பிக்கையோடு இந்த அரசியல் களத்திலே நிற்கிற ஒரு அரசியல் படையை உலக வரலாற்றில் இந்திய துணைக்கண்டத்தில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் காட்ட முடியுமா? முடியாது. மற்ற கட்சிகள் இருந்தால் தோற்று போன பிறகு உடனடியாக கூட்டணி வைத்துவிடும். 8.22 விழுக்காடு வாக்கு, 8.5 விழுக்காடு. இன்றைக்கு இருக்கிறதிலே தனித்த அதிக பெரும்பான்மை, அதிக வாக்கை வைத்திருக்கிற ஒரே கட்சி எங்களுடைய கட்சி தான். நாங்கள் வியாபாரம் செய்வதற்கு எதுவுமே தேவையில்லை. இப்போதே இந்திய தேர்தல் என்றால் ஃபேமிலிக்கு 1000 கோடி, பார்ட்டிக்கு 1000 கோடி. பேரம் பேசியவர்கள் உண்டு. 500 கோடி தமிழ்நாட்டு தேர்தலிலே 50 சீட்டு, 45 சீட்டு, துணை முதல்வர், அதுபோக 2 அமைச்சர் என்று பேரம் பேசியவர்கள் உண்டு. பேசிக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. வியாபாரம் செய்து பிழைக்கலாம். இந்த வாக்கு போதுமானது. எங்களுக்கு வேண்டியது வியாபாரம் அல்ல, விடுதலை. அதனால் தான் தனித்து தொடர்ந்து போட்டியிடுகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.